விஜய் வீட்டு பெரியவங்க காவேரி வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசின விஷயம் காவேரிக்கு தெரிய வருது. இத கேட்டதும் காவேரி செம்ம கடுப்பாகறாங்க. ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கிற ஒருத்தர, அதுவும் முதல் மனைவி உயிரோட இருக்கும்போதே எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்கன்னு அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. அம்மு மேல இருக்கிற அக்கறைய தப்பா புரிஞ்சுகிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு காவேரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் சாருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. வீட்டுக்கு வந்தவர் தாத்தா கிட்டயும் சித்திக்கிட்டையும் பயங்கரமா கத்துறாரு. நான் கேட்காமலேயே நீங்க ஏன் அங்க போய் சம்பந்தம் பேசுனீங்க? இப்பதான் காவேரி என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்கா. இப்போ நீங்க பண்ண காரியத்தால அவ என்ன சீப்பா நினைப்பா, மொத்தமா அவாய்ட் பண்ணுவான்னு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாரு. தன்னோட வாழ்க்கை மறுபடியும் தன்னை விட்டு போயிருமோன்னு விஜய் பயப்படுற அதே நேரத்துல அம்மு காவேரி மிஸ்ஸ பார்க்க அவங்க வீட்டுக்கு வர்றா. அங்க காவேரி விஜய முறைச்சு பார்க்கறத பார்த்து விஜய் ரொம்பவே சங்கடப்படுறாரு. பெரியவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ண காரியத்தால என் மேல இருக்கிற கோவம் அதிகமாயிடுச்சேன்னு விஜய் வேதனைப்படுறாரு. ஆனா காவேரி இதோட விடுறதா இல்ல. குழந்தைய நானே கொண்டு போய் அவங்க வீட்ல விடுறேன், அவங்க வீட்ல இருக்கிறவங்கள கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுட்டு வர்றேன்னு கிளம்புறாங்க. எபிசோட் கடைசியில காவேரி விஜய் வீட்டுக்கு நேரா போய், யாருங்க நீங்கெல்லாம், எதுக்கு எங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தீங்கன்னு மிரட்டலா கேட்கறதோட முடியுது. காவேரிக்கும் விஜய் வீட்டு பெரியவங்களுக்கும் நடக்கப் போற அந்த நேரடி மோதல் என்ன ஆகப் போகுது? விஜய் இந்த சிக்கலை எப்படி சமாளிக்க போறாரு? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.